குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு முழுக்க முழுக்க ஒரு நபரினுடைய திருமண வாழ்க்கையை குறிகாட்டக்கூடிய ஒரு பதிவு. இப்போது ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போதே பொதுவாகவே யூடியூப்பில் ஒரு 90% பதிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய லக்னம், உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஆண் ஜாதகமாக இருந்தால், பெண் ஜாதகமாக இருந்தால் கலத்திரக்காரகன் செவ்வாய், இந்த கிரகங்களை மையப்படுத்திட்டும் 7ஆம் இடத்துல நின்ற கிரகங்களை மையப்படுத்திட்டும் தான் 90% பதிவு இருக்குது. இப்போ நம்ம பதிவு பண்ணுறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் யூடியூபுக்கே புதுமையான விஷயமாக கூட இருக்கலாம். மேற்படி வேறு குருமார்கள் நான் சொன்ன கருத்துக்களை முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இது ஒரு தனியாக ஒரு விஷயமாகவே, திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே எங்கிட்ட நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வருது. முழுக்க அந்த திருமணத்துக்காக நிறைய பேர்களுக்கு வழிகாட்டி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்களோட புரிதல் ஏற்பட்டுட்டு திருமண வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய டிவோர்ஸை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏதோ இறை அனுகிரகம் என்னுடைய மூலயமா அந்த விஷயங்கள் நடக்குது. என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். ஸோ இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, தனியாகவே இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், சரிங்களா? இதை பற்றி நிறையா பேச போகிறோம். தனியாகவே இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி பதிவுகள் வரும். எல்லா விதமான விஷயங்களையும் திருமண வாழ்க்கையில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு காலபுருஷனுக்கு அதிபதி, அதாவது லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, உங்கள் ராசி கட்டத்தை மறந்துடுங்க. இந்த பதிவுக்குள்ளே வரும்போது உங்கள் ராசி கட்டத்தை மறந்துடுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கார், அந்த கிரகம் யார், ஆட்சியா உச்சமா நீச்சமா அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தள்ளி வச்சுட்டு, திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஜாதக கட்டத்துலேயும் எழுதியிருப்பாங்க. பிறக்கும்போது ராசி கட்டம், திருமணத்துக்கு நவாம்சம்னு பக்கத்துலேயே எழுதியிருப்பாங்க. பெரியவங்க முன்னாடியெல்லாம் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி கையில் எழுதக்கூடிய ஜாதகங்கள்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் ராசி இருக்கும், இன்னொரு பக்கம் அம்சம் இருக்கும். அது அம்சம்னு சொல்லலாம், நவாம்சம்னு சொல்லலாம். ஸோ ஒரு அம்சக்கட்டம், சரிங்களா? இந்த அம்சக்கட்டம் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை. ரெண்டாவதாக உங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள், வெளியில் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ராசி கட்டம். உள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன சிந்தனை ஓடுது, உங்களுடைய உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது அம்சக்கட்டம். அதனால தான் ராசி அம்சம் ஒன்றா எழுதி வச்சாங்க. வர்க்க சக்கரங்களில் நிறைய வர்க்கங்கள் இருக்குது. ஆனால் அம்சக்கட்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அகத்தோற்றத்தை தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கட்டம், அது அற்புதமான வர்க்கம் அது. ஸோ அதனால தான் நவாம்சத்தை ராசி கட்டத்தை கூடவே எழுதி வச்சுருக்காங்க. அது உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சொல்லும். இப்போது அந்த நவாம்ச கட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது ஜோதிடம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கடல், தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும், முத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நவாம்சத்தில் திருமணத்தை மட்டும் கொஞ்சம் மையப்படுத்தி பார்க்க போகிறோம். நவாம்சத்தை வச்சுட்டே ஒருத்தருடைய குணநலம், அவங்களுடைய உடல் நலம் என்ன, தொழில் எப்படி அமையும், எப்போ அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, அவங்களோட பிறப்பு இயல்பு என்ன, அவங்களுடைய சேமிப்பு என்ன, எவ்வளவு சேமிக்க முடியும், உடன் பிறந்தவர்களோட நிலை என்ன, என்ன கல்வி, பெற்றோர்களின் நிலை என்ன, அவங்களுடைய தோற்றம், அவர் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுவார், எப்படி அணுகுவார், எப்படி அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நவாம்சத்தை வச்சுட்டு 90% சொல்லிடலாம். ஸோ அதை நவாம்சத்தை பற்றி டோட்டலாக இந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோவாக வந்துட்டுருக்கோம். இப்போ மேச நவாம்சம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். மேச நவாம்சத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கை ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண் பெண் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மேச நவாம்சத்தை நீங்கள் மேஷத்தில் பிறந்திருக்கீங்களா, மேச நவாம்சத்தில் பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அம்சம்னு எழுதியிருக்கும். எழுதின ஜாதகமாக இருந்தால் ராசி கட்டத்துக்கு ராசி கட்டம் லெஃப்ட் சைடு இருக்கும்,
அம்சக்கட்டம் ரைட் சைடு இருக்கும். பாருங்கள், அம்சக்கட்டம் எழுதியிருப்பாங்க, மேக்ஸிமம் எழுதியிருப்பாங்க எழுதுன ஜாதகம் மாதிரி தான். அப்படி இல்லை அப்படின்னா கேப்பில் போட்டிங்கனாலுமே வந்து நவாம்சம் இல்லைன்னா அம்சம்னு வந்திருக்கும். ஸோ அதில் மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் ராசியில் லான்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பதிவு முழுமையாக பொருந்தி வரும். சரிங்களா? நிறையா பேர்த்துக்கு இப்போ ஜோதிட ஞானம் எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. அம்சம்னா என்னன்னு தெரிஞ்சிடுது, அதில் என்ன லக்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. இப்போ மேஷ நவாம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். மேஷ நவாம்சத்தில் ஒரு ஆண் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெண்ணினுடைய பார்வையில் வேறு விதமாகவும் ஆணினுடைய பார்வையில் வேறு கோணமாகவும் இருக்குது. ஸோ அப்போது மேச நவாம்சத்தில் ஒரு ஆண் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மனைவியினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மனைவியினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த இடத்துலையும் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் மனைவி ஜாதகரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரைட்டா? ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மேஷ நவம்சத்தில் பிறந்த ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடியது அப்படியே வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, மனைவி கிட்ட எதையும் மறைக்காமல் இருக்கணும், என்ன நடந்தாலும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கில் திருமணமான புதுசில் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் அது பிற்காலத்தில் எப்படி வரும் அப்படின்னா, மனைவியை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படாத பாடுபடுது மேச நவாம்சம். மேச நவாம்சத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு விஷயத்தை எல்லா கோணங்களையும் கேள்வி கேட்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு விஷயத்த எல்லா கோணங்களையும் கேள்வி கேட்பாங்க. வெளியில் போனால் யார் கூட போனீங்க, யார் கூட பேசுனீங்க, எங்கே இருந்தீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க, இவ்வளோ நேரம் என்ன வேலை, அந்த இத்தனை மணி நேரம் வெளியில் இருந்திருக்கீங்க, அதுக்கு உண்டான வேலைக்கு உண்டான விஷயத்தை சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான். அதாவது மேஷ நவாம்சத்தில் பிறந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவி விட்டு ஒளிவு மறைவாக இருக்கக்கூடாது, எல்லாமே தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே மறைக்காமல் சொல்லிடுவாங்க. அது பிற்காலத்தில் இவங்களுக்கே பிரச்சனையாயிடும். ஆனால் மேச நவாம்சத்தில் பிறந்த ஆண் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை கேள்வி வேணாலும் கேளு சாமி, நீ சலிக்காமல் மாமன் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இவங்ககிட்ட பதில் இருக்கும். சலிக்காமல் பதில் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே போல் குடும்பத்தில் மனைவிக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது, மனைவியை திருப்திப்படுத்தவே முடியாது. அதற்கு வாய்ப்பே இந்த பொண்ணு தராது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் ஒரு ஹேர்பின் வாங்கி தரலின்னு சண்டை கட்டும். அதுக்கு முன்னாடி 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருப்பாங்க, அது பெருசாக தெரியாது. ஒரு ஹேர்பின் வாங்கி தரல, ஒரு பூ வாங்கி தரல அப்படின்னு ஒரு 10 ரூபா 20 ரூபா விஷயத்துக்கு சண்டை கட்டுவாங்க. அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் மேச நவாம்சத்தில் பிறந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவுமே மனைவியை உயர்வாகவே நினைக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வளர்ச்சி அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட வந்துடுது. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பொருளாதாரம், என் குடும்பம் முன்னேறினதுக்கு, நான் முன்னேறினதுக்கு காரணம் என்னோட மனைவி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சலிக்காமல் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடிவதில்லை அப்படிங்கிறது. அதை இதைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயத்துலேருந்தே கேள்வி கேட்பாங்க. எப்பவுமே மனைவிமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, நீங்கள் என்ன செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்க தெரிஞ்ச ரிசல்ட்டே நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கட்டுனா புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த மேச நவாம்சத்தில் பிறந்த ஆண்களுக்கு நடக்குது. ஆனால் மேச நவாம்சத்தில் பிறந்த ஆண்கள் மனைவியை மட்டும் உயர்வாக நினைக்கிறது இல்லை, பெண் வர்க்கத்தையே உயர்வாக நினைக்கிறாங்க. அப்போது பிற பெண்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது மேச நவாம்சத்தில் பிறந்த ஆண்கள் வந்து அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சிடுறாங்க. அந்த பெண்களும் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. உதவினா பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கான உதவி, தவறாக நினைக்க வேண்டாம்.
இப்போ உதவிகள் செய்கிறாங்க. பெண் அப்படிங்கும்போது குடும்பத்தில் அக்கா தங்கச்சி இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். அந்த உதவிகளை செய்கிறாங்க. அது அந்த பெண்ணை திருப்தி அடைஞ்சிருது. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மேஷ நவாம்சத்துக்கு இதுக்கு ஒரு சாபக்கேடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை திருப்திப்படுத்தவே முடியாது. 1000 சொன்னாலும் அதை திருப்திப்படுத்த முடியாது, 1000 செஞ்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. தப்பி தவறி மேஷ நவாம்சத்தில் பிறந்த ஆணுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, அந்த பெண் குழந்தை வாழ்க்கையில் முன்னேறினும் வளர்ச்சி ஆகிடும், நல்லா வந்துடும். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் மனைவி எப்படி கணவர்கிட்ட கேள்வி கேட்குறாரோ அதே போல் மேஷ நவாம்சத்தில் பிறந்த ஆண்களினுடைய பெண் குழந்தைகளும் தந்தையிடம் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கும். மனைவிக்கு தனியாக பதில் சொல்லணும், குழந்தைக்கு தனியாக பதில் சொல்லணும். இதை நீங்கள் சந்திச்சே ஆகணும் வாழ்க்கையில். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மனைவி வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தக்க சமயத்தில் தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் மனைவி தான் கை கொடுத்து காப்பாற்றுவாங்க. மனைவி தான் இவங்களுக்கு தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு மனைவியும் மனைவி வர்க்கத்தாரும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. மேஷ நவாம்சத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், சீரான வளர்ச்சியும் உண்டு. தொந்தரவில்லை. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டும் தயாராகிக்கிங்க. அதை மாற்ற முடியாது சாமி. அடுத்ததாக மேஷ நவாம்சத்தில் பிறந்த பெண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல மேஷ நவாம்சத்தில் பிறந்துட்டாங்க, ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுடைய உடல்வாகு அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். கரெக்டாக வச்சுப்பாங்க, உடம்பை வச்சுக்கணும்னு எண்ணம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டாலே அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கிறது. சிறு வயதிலேயே திருமணம் ஆகிடுது. மேக்சிமம் இவங்களுக்கு வரன் தேடி வந்தது சிறு வயதிலேயே திருமணம் ஆகிடுது. பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் அற்புதமான பெண்களாக இருக்கிறாங்க. அதே போல் எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே அளவுக்கு கோபமும் வீரமும், ஒரு ஆண் செய்ய முடியாத விஷயத்தையும் மேஷ நவாம்சத்தில் பிறந்த பெண் செய்யும். ஸோ அப்படி ஒரு கம்பீரமான ஒரு மன திடம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அழகும் இருக்கும், அதே போல் தைரியமும் இருக்கும் அப்படிங்கிறத இவங்களுடைய தனி குணமாகவே இருக்குது. சிறு வயதிலேயே திருமணம் ஆயிடுது இவங்களுக்கு. சரிங்களா? வீட்டில் நிர்வாகம் பார்க்குறதுல மிகச்சிறந்தவர்கள், நல்ல நிர்வாகி. குடும்ப நிர்வாகத்தை பார்க்குறது இவங்கள பார்க்க முடியாது. அதே போல் சமையல் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ சமையலும் சரி, குடும்ப நிர்வாகம் சரி, இவங்கள மாதிரி பண்ண முடியாது. 10,000 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்தாலும் ஒரு மாதம் ஃபுல்லாக அதை வச்சு ஓட்டோம்னா கரெக்டாக ஓட்டி அதுலேயே 1000 ரூபா மிச்சம் முடிச்சுவாங்க. அந்தளவுக்கு திறமைசாலி, கரெக்டாக நிர்வாகம் இருக்கும். அப்போ கணவர்கிட்ட எப்படி சொல்லி எப்படி வேலை வாங்கணும், ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஏதுன்னு கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு வேலை செய்வாங்க. அதில் ஜெயிச்சும் காட்டிடுவாங்க. இவங்க சிறு வயதிலே வரன் தேடி வந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும். எனக்கு வரக்கூடிய நபர் இப்படி தான் இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் பொதுவாக ஆசை இருக்குது, ஆனால் இவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு உட்பட்ட நபர்கள் அதே மாதிரியான குணாதிசயம் இருந்தால் மட்டும்தான் திருமணம் பண்ணுறாங்க. அப்படி வர்ற வரணத்தை ஏற்றுக்கிறாங்க, இல்லைன்னா தட்டி விட்டுறாங்க. இதில் ஆகாதாகன்னு தட்டி விட்டுறாங்க. நம்ம மனசுக்கு பிடித்தமான வரன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க. ரொம்ப வெளிப்படையான பேச்சு இவங்களுடைய ப்ளஸ்ஸும் இவங்களுடைய மைனஸும். ரொம்ப வெளிப்படையான பேச்சு. அந்த ரொம்ப வெளிப்படையான பேச்சு என்ன பண்ணுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதனால் கணவனிடம் நல்ல பெயர் கிடைப்பதில்லை, கணவனுடைய அன்பும் அனுசரணையும் முழுமையாக கிடைப்பதில்லை. ஆனால் மேஷ நவாம்சத்தில் பிறந்த பெண், ஒரு கணவன் நம்மள அன்பாக பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு இன்னொரு தந்தையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இங்கே இருக்கும். சரிங்களா? எனக்கு இன்னொரு தந்தையா அவர் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கணவரை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சரிங்களா? அப்போது இவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து கணவரை அப்படி பார்த்துக்காது இதுன்னு பண்ணுறது என்ன ஆகும்னா, கணவர் இவங்களை விட்டு ஒதுங்கி ஓரமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழலை கொடுத்துருது. அதை சரியாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த விஷயம் நடப்பதற்கு முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஓப்பன் டாக்காக இருக்கிறது. என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியாமல் எல்லாமே உளறி கொட்டிடுறது. உளறி கொட்டியிருந்தால் திருமணத்திற்கு முன்பு நாம் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி போனேன் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை
திருமணத்திற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கணவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தொந்தரவுகளாக கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. மேச நவாம்சத்தில் பிறந்த பெண்கள் யாருமே இது இல்லைன்னு சொல்லலை. தேவையில்லாமல் ஆகிவிட்டு இப்போ வரைக்கும் அதை சொல்லி காட்டுறாரு. என்னோட நிம்மதியே, திருமண வாழ்க்கையில் உண்டான நிம்மதியே போச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது திருமணத்திற்கு பின்பு, திருமணத்துக்கு முன்பு அப்படிங்கிறது 2 விஷயமா இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயங்களையும் கணவர்கிட்டையோ அல்ல குடும்பத்தார்கிட்டையோ ஷேர் பண்ணிக்கவே கூடாது. இங்கே எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஒருத்தருடைய பேச்சை, அதாவது குடும்பம் தவிர்த்து வேறொரு நபர்களுடைய பேச்சை அல்லது குடும்ப உறவுகளுடைய பேச்சை அவர் இல்லாத போது பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இயல்பாகவே அந்த தப்பு இவங்களும் செய்வாங்க. அதனால் பல விதமான இன்னல்களை இவங்க சந்திக்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? அப்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா வாயை கட்டுறது நல்லது. எதுவாக இருந்தாலும் கணவர்கிட்ட மட்டும் பேசுகிறது ரொம்ப அட்வான்டேஜ். கணவர்கிட்ட எடுக்காமல் ரொம்ப கணவரை குழந்த மாதிரி பார்த்துக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். அப்படி பார்த்துக்குவாங்க. மேஷ நவாம்சத்தில் பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறவங்க கொடுத்து வச்சுவாங்க. அப்படி பார்த்துக்குவாங்க. ஒரு தன்னுடைய குழந்தை போல் பார்த்துக்குவாங்க. எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் இருக்கும்போது அது சில நாட்கள்லேயே சலித்து விடுகிறது. கணவர் உங்களை விட்டு அப்படியே ஒதுங்கி போகிறதுக்கு உண்டான வேலை நடந்துடுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சரியாக இருந்துக்கோங்க. எப்பவுமே தாமரை இலை மேலே இருக்கக்கூடிய தண்ணி போல் கணவர்கிட்ட ஒட்டியும் ஒட்டாமல் இருங்க. உங்களுடைய அதாவது பாஸ்ட் லைஃப்பை பேசவே கூடாது. ப்ரெசண்டில் நடந்துட்டு இருக்கிறதையும் உங்களுக்கு உண்டான விஷயம் மட்டும் நீங்கள் பேசுங்க, மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது. அப்படி பேசும்போது திருமண வாழ்க்கை சீர்குலைந்து விடுகிறது. மற்றபடி குடும்ப நிர்வாகமாகட்டும், குடும்ப வளர்ச்சியாகட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு ரொம்ப குழந்தை பிறந்த பின்பும் உடலை நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலை இவங்ககிட்ட இருக்குது. அதை சரியாக செய்வாங்க. சமைச்சு கணவனை அசத்திடுவாங்க. அப்படி ஒரு வேலை இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு நவாம்சமாக பார்ப்போம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இது போய் சேரட்டும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் போய் சேர்ந்துன்னா சின்ன சின்ன டிப்ஸு தான். ஆனால் இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.